Hi everyone. இன்னைக்கு வீடியோ டியூட்டோரியல்ல நம்ம MySQL எப்படி group by class வந்து யூஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ ப்ரீவியஸா வந்து ஆர்டர் பை எப்படி யூஸ் பண்றது, அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர்ல எப்படி வந்து ஒரு டேட்டாவை ரிட்ரீவ் பண்றதுன்றத பார்த்தோம். இதுல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா குரூப் பை ஆப்ரேஷன் பார்க்க போறோம். ஸோ குரூப் பை அப்படின்றது என்னன்னா, ஒரு டேட்டாபேஸை நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா அதுல வந்து டேட்டாஸை கலெக்ட் பண்ணி மல்டிபிள் ரெக்கார்ட் அப்படின்னா மல்டிபிள் காலம்ஸ்ல இருந்தோ இல்லை மல்டிபிள் ரோஸ்ல இருந்தோ நீங்க வந்து டேட்டாஸை கலெக்ட் பண்ணி அதை ஒரு குரூப்பா வச்சுட்டு அதை வந்து நீங்க ஒரு காலம் இல்லைன்னா இன்னொரு காலம்ல நீங்க செலக்ட் பண்ணி வியூ பண்றது தான் வந்து இந்த குரூப் பை ஆப்ரேஷன் சொல்லுவோம். ஸோ ஒரு டேட்டாஸ் எல்லாம் எடுத்து அதை வந்து ஒரு குரூப்பா நீங்க கிரியேட் பண்ணி நீங்க வியூ பண்ணி பார்க்கறது தான் வந்து நம்ம குரூப் பை ஆப்ரேஷனோட மெயின் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இந்த குரூப் பை ஆப்ரேஷன்ல என்ன அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா கவுண்ட், சம், மினிமம், மேக்ஸிமம், ஆவரேஜ் இந்த மாதிரி அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ கவுண்ட் அப்படின்றது எதை கொடுக்கும்னா, இப்போ ஒரு வேல்யூவே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரே வேல்யூ எத்தனை தடவை வந்திருக்குன்ற கவுண்ட் தான் இங்கே கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டெவலப்பர்னு இருக்காங்க, அந்த டெவலப்பர் இப்போ ஒரு நேம் 5 பேர் இருக்காங்க, அதில் 3 பேர் வந்து டெவலப்பர்னா அப்போ டெவலப்பர் வந்து 3 டைம் வந்திருக்கு, அந்த மாதிரி தான் எடுத்துக்கும். மினிமம் மேக்ஸிமம் தெரியும், மினிமம் வேல்யூ, மேக்ஸிமம் வேல்யூ, ஆவரேஜ் வேல்யூ, சம் ஆஃப் த வேல்யூஸ் வந்து எடுக்கும். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி சின்டாக்ஸில் கொடுத்துருப்பாங்கன்னா எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்குவாங்க. எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்றது எதுக்காகனா வந்து அந்த எக்ஸ்பிரஷனில் தான் எந்த காலமில் வந்து நம்ம குரூப் பை ஆப்ரேஷன் பண்ண போகிறோம், அந்த காலமில் எந்த டேட்டாஸ் எடுத்து என்னவா குரூப் பண்ண போகிறோன்றதை எக்ஸ்பிரஷனில் தான் கொடுப்போம். ஸோ அந்த எக்ஸ்பிரஷனில் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அதில் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அக்ரிகேட் ஃபங்க்ஷன் வந்து சம், கவுண்ட், மினிமம், மேக்ஸிமம், ஆவரேஜ் இதெல்லாமே யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு டேபிள் வேல்யூ வச்சு கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அதில் அவுட்புட் வந்து வியூ ஆகும். இல்லைன்னா டேபிள் வேல்யூவே கொடுக்கலன்னா நீங்கள் அவுட்புட் பார்க்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து வேர் கண்டிஷன்ஸ் கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இதுலேயும். ஸோ இதில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ண போகிறோன்னா கவுண்ட் வச்சு சம், மேக்ஸிமம், மினிமம், ஆவரேஜ் இது எல்லாமே வச்சு குரூப் பை எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறோன்றதை தான் பார்க்குறோம். இப்போ உங்கள் SQL ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நான் எம்ப்ளாயி டேபிளே எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம குரூப் பை ஆப்ரேஷனை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் குரூப் பை ஆப்ரேஷனுக்கு அப்படின்னா, செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு select star from employee, so table name, அதான் select star from table name. ஸோ இதில் வந்து நீங்கள் select star from அப்படின்னு கொடுக்கறத விட நீங்கள் என்னென்னு கொடுப்பீங்கன்னா, ஏன்னா இது குரூப் பண்ணுறீங்க, குரூப் பண்ணும்போது நீங்கள் தனியாக ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி தான் வியூ பண்ணுவீங்க. ஸோ செலக்ட் ஏதாச்சும் ஒரு காலம் நேம், கவுண்ட் ஆஃப் கவுண்ட் ஆஃப் ஸ்டார்னு கொடுத்தீங்கன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் கவுண்ட் இருக்கோ அவ்வளோ நம்பர் அதை பிரிண்ட் பண்ணும். ஃப்ரம் எம்ப்ளாயி அப்படின்னு கொடுத்தா ஸோ இந்த எம்ப்ளாயி டெசிக்னேஷனில் இருக்கிறது வியூ ஆகும். இப்போ குரூப் பை அப்படின்னு சொல்லிட்டு எம்ப்ளாயி டெசிக்னேஷன் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி டெசிக்னேஷனில் டெவலப்பர் 4 டைமும், டெஸ்டர் ஒரு டைமும், டேட்டாபேஸ் அட்மின் ஒரு டைமும் இருக்குது. ஸோ உங்கள் டேபிளில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் வேல்யூ இருக்குது. ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் அந்த வேல்யூ வந்து இருக்கிறத தான் இது வந்து கவுண்ட் எடுக்குது. இப்போ வந்து செலக்ட் எம்ப்ளாயி டிசைன், கவுண்ட் ஆஃப் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி, குரூப் பை அப்படின்னு கொடுத்துட்டு நான் வந்து இந்த வேல்யூஸ் கொடுத்து நான் குரூப் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு எப்படி வியூ ஆகுதுன்னா எம்ப்ளாயி டிசைன் ஒரு எல்லா ஈச் கவுண்ட்டுமே வந்து உங்களுக்கு வியூ ஆகுது. ஸோ உங்கள் டேட்டாஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் வந்து உங்களோட குரூப் பை ஆப்ரேஷன்ஸ் வந்து ஒர்க் ஆகும். இப்போ வந்து செலக்ட் எம்ப்ளாயி அப்படின்னு கொடுத்துட்டு சேலரின்னு கொடுக்குறேன். ஸோ சேலரி கமாண்ட் கொடுத்துட்டு நீங்கள் கவுண்ட் ஆஃப்
So select employee salary, count of chart from table name கொடுத்து இதில் வந்து group by அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட என்ன காலம் வச்சு குரூப் பண்ணுமோ அந்த காலம் எம்ப்ளாயி சேலரி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ அதே மாதிரி தான் வந்திருக்கு. 4000 வந்து 4 டைம்ஸும் நல் வேல்யூ ஒரு டைம்ஸும் 20,000 வந்து ஒரு டைம்ஸும் கொடுத்துருக்கு. ஸோ கவுண்ட்ன்றதோட மெயின் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து நம்பர் ஆஃப் அக்குரன்ஸை தான் நம்ம வந்து கவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து செலக்ட் எம்ப்ளாயி நேம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நேம் இப்போ நேமை கொடுத்துட்டு சம் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன கொடுக்குறேன்னா ஏதாச்சும் ஒரு வேல்யூ. ஸோ இங்கே நம்ம சம் ஆஃப் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா எம்ப்ளாயி அலவன்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். சம் ஆஃப் எம்ப்ளாயி அலவன்ஸ் ஃப்ரம் எம்ப்ளாயி குரூப் பை. ஸோ இதில் குரூப் பையில் நீங்கள் வேர் கண்டிஷன் கூட யூஸ் பண்ணலாம், இல்லை வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணலனாலும் பரவாயில்ல. பட் இங்கே ஆப்ஷனல் தான் வேர் கண்டிஷன். பட் இங்கே வந்து நீங்கள் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி தான் இதெல்லாம் பண்ண முடியும். ஸோ ஆஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த எம்ப்ளாயி அலவன்ஸை வந்து மந்த்லி அலவன்ஸுன்ற இதில் எம்ப்ளாயி அலவன்ஸில் இருக்கிற டேட்டாவெல்லாம் எடுத்து சம் பண்ணி மந்த்லி அலவன்ஸ் அப்படின்னு ஒரு புது காலம் க்ரியேட் பண்ணி வியூ பண்ண வைக்கிறேன். இப்போ ஃப்ரம் எம்ப்ளாயி குரூப் பைன்னு கொடுத்துட்டு எம்ப்ளாயி நேம் கொடுத்தீங்கன்னா 6 rows வந்திருக்கு. என்னென்னா எம்ப்ளாயி நேம் மந்த்லி அலவன்ஸ்னு போட்டு அவங்களோட அலவன்ஸ் மட்டும் சம் ஆகி வந்திருக்கு. ஸோ ஏன்னா ஒரு டைம் இருக்கிறனால அது ஒரு டைம் தான் இது சம் ஆகும். இதே வந்து ஜான்க்கு வந்து 2 அலவன்ஸ் இருக்குது, ஒரே நேம் பட் 2 அலவன்ஸ் இருக்குன்னா அந்த டைமில் வந்து அது சம் பண்ணி வரும். ஸோ இதில் வந்து எப்படி இது வந்து சம் பண்ணி வரும்ன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன கொடுக்கணுன்னா செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் எம்ப்ளாயி அப்படின்னு எம்ப்ளாயி டேபிள் கொடுத்து அதில் வந்து ஏதாச்சும் ஒரே நேம்க்கு வந்து 2 வேல்யூஸ் இருக்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா அந்த ஒரே நேம்க்கு 2 வேல்யூ இருக்கும். அப்போ சம்னு கொடுத்தீங்கன்னா அந்த 2 வேல்யூஸும் வந்து சம் பண்ணி உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ இப்போ வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா இங்கே செலக்ட் start from employee. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் இதில் வந்து ஏதாச்சும் இன்சர்ட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறேன். ஏன்னா வந்து அலவன்ஸ் வந்து ரெண்டு டைம் இருக்கிற மாதிரி இல்லைன்னா சேலரி 2 டைம் இருக்கிற மாதிரி நான் வியூ பண்ணுறேன். அப்போ தான் சம் பண்ணும் போது ஒரே நேமில் இருக்கிறவங்களுக்கு 2 வேல்யூ இருக்கும், அது சம் ஆகி வரும். ஸோ இங்கே இன்சர்ட் இன்ட்டு எம்ப்ளாயி வேல்யூஸில் வந்து நான் எந்த மாதிரி டேபிள்ஸில் காலம்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ ஐடி, எம்ப்ளாயி நேம், டெசிக்னேஷன், சேலரி, எம்ப்ளாயி வந்து அலவன்ஸை வந்து நான் இங்கே இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ ஜான் அப்படின்ற நேம் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதே ஜான் அப்படின்ற நேம்க்கு வந்து நான் இன்னொரு தடவை வேல்யூ கொடுக்குறேன். ஏன்னா சம் ஆப்ரேஷன் பண்ணோன்னா இந்த மாதிரியான வேல்யூஸ்க்காக தான் நம்ம வந்து சம் ஆப்ரேஷன் நடக்கும். ஸோ எங்கெல்லாம் நீங்கள் வந்து சம் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணலான்னா இப்போ ஒரு எம்ப்ளாயியோட நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் ஹவர்ஸை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா வந்து சம் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணலாம். ஒரே நேம் தான் இருக்கிறோம், ஐடி ஒன்றா தான் இருக்கும், டெசிக்னேஷன் ஒன்றா தான் இருக்கும், ஆனால் ஒர்க்கிங் ஹவர்ஸ் மட்டும் நிறைய மாறிட்டே இருக்கும். அப்போ சம் ஆஃப் ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மொத்தமாக எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணாருன்றது வந்து வந்துடும். இங்கே வந்து நான் சேலரி 2 இருக்கு, அதனால நான் வந்து இப்போ செலக்ட் எம்ப்ளாயி நேம் அப்படின்னு கொடுத்துட்டு சம் ஆஃப்ல வந்து நான் எம்ப்ளாயி சேலரி கொடுத்தேன்னா அது வந்து ஜான் அப்படின்றவங்களுக்கு வந்து 2 சேலரி வந்து இருக்குது, 40,000, இன்னொன்று வந்து 20, இன்னொரு வந்து 6,000 இல்லைன்னா 50,000 நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக என்டர் பண்ணது வந்து நம்ம 60,000. ஸோ ஜானுக்கு வந்து 40,000 and 60,000 இருக்குது. ஸோ இப்போ எம்ப்ளாயி நேம் சம் ஆஃப் எம்ப்ளாயி சேலரி ஆஸ் சேலரின்னு கொடுத்து ஃப்ரம் எம்ப்ளாயின்னு கொடுத்துட்டு வேரில் வந்து கண்டிஷனை வந்து கொடுங்க.
ஸோ இல்லைன்னா வந்து நீங்கள் டைரெக்டாக குரூப் பை ஆப்ரேஷன் கூட கொடுக்கலாம். கண்டிஷன் கொடுக்கணும், இது ஆப்ஷனல் தான். ஸோ வந்து குரூப் பை அப்படின்னு கொடுத்துட்டு எம்ப்ளாயி நேம் அப்படின்னு கொடுங்க. ஸோ இப்போ எம்ப்ளாயி நேம் சேலரின்னு வந்திருக்கு. ஸோ உங்களோட எம்ப்ளாயி சேலரியிலேருந்து டேட்டாவை எடுத்து சம் பண்ணி சேலரியில் வியூ ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜானுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து 1 lakh சேலரி, மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அது வந்து நார்மலாக அதில் இருக்கிறதே பிரிண்ட் ஆகிருக்கு. ஏன்னா மற்றவங்களுக்குலாம் ஒரே ஒரு டைம் தான் வேல்யூ இருக்கிறனால அது வந்து இனிஷியல் வேல்யூ ப்ளஸ் 0, ஏன்னா இன்னொரு வேல்யூ இல்லாதனால அது அப்படி வந்திருக்கு. ஜானுக்கு மட்டும் 2 இருக்கிறனால அது அப்படி வந்திருக்கு. இப்போ வந்து செலக்ட் எம்ப்ளாயி நேம் அப்படின்னு கொடுத்துட்டு மினிமம் ஆஃப் அப்படின்னு கொடுத்து நான் எம்ப்ளாயி அலவன்ஸ்னு கொடுக்குறேன். ஸோ இந்த மினிமம் வந்து மினிமம் வேல்யூஸை மட்டும்தான் எடுத்துக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 4000 சம்திங் இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் அதை எலிமினேட் பண்ணிவிட்டு மினிமமாக இருக்கிற வேல்யூஸ் மட்டும்தான் எல்லா எம்ப்ளாயிக்கும். ஏன்னா ஜானுக்கு வந்து 2500 இருக்குது, 4000 இருக்குது. பட் இது வந்து மினிமம் வேல்யூவை மட்டும்தான் எடுத்துக்குது. இதே வந்து நீங்கள் மேக்ஸிமம் அலவன்ஸ்ன்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு புதுசாக அலவன்ஸ் அப்படின்னு க்ரியேட் பண்ணி குரூப் பண்ணிங்கன்னா இப்போ ஜானுக்கு வந்து மேக்ஸிமம் வேல்யூவை எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணும் போது உங்கள் குரூப்பை எப்படி ஒர்க் ஆகுனா, மினிமம் வேல்யூஸை ஷார்ட் பண்ணணுன்னா மினிமம் வேல்யூஸ் அந்த பர்டிகுலர் டேட்டாக்கு எடுத்துக்கும். இல்லை மேக்ஸிமம்னா அதோட மேக்ஸிமம் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் எடுத்துக்கும். மேக்ஸிமம் இல்லைன்னா வந்து கம்பேரிட்டிவ்ல எது மேக்ஸிமமோ அது வந்து எடுத்துக்கும். ஆவரேஜ் அப்படின்றது என்னன்னா பை 2, அதுதான் ஆவரேஜ். இப்போ ஜான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜானுக்கு வந்து 4000 சம்திங்கும் 2500 ஆட் பண்ணி பை 2 பண்ண ஆன்சர் தான் வந்து ஜான் அப்படின்றதுல வந்து ஆவரேஜாக வந்திருக்கு. ஸோ மற்ற எல்லாத்துக்குமே வந்து ஒரே ஒரு இன்புட் தான் இருக்கிறனால ஜஸ்ட் அது பாயிண்ட்ஸில் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு நீங்கள் இந்த ஆவரேஜ் ஆப்ரேஷனை யூஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எம்ப்ளாயி அலவன்ஸ்க்கு பதிலாக எம்ப்ளாயி சேலரியை வந்து ஆவரேஜில் கொடுத்துருக்கேன். ஸோ எம்ப்ளாயி சேலரியை ஆவரேஜில் கொடுத்துட்டு நான் வந்து குரூப் பை எம்ப்ளாயி நேம் கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10,000 இருக்கிறது வந்து பை 2 பண்ணனால 50,000க்கு வந்திருக்கு. ஸோ ஆவரேஜ்னாவே எவ்வளோ வேல்யூஸ் இருக்கோ ஸோ எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணி டிவைடட் பை நம்பர் ஆஃப் வேல்யூஸ், அதுதான் வந்து ஆவரேஜ்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோடதுல பர்சன்டேஜ் அப்படின்னு இருக்குது. நான் வந்து இந்த லார்ஜர் டேட்டாபேஸ் கண்ட்ரி லாங்குவேஜோட இருக்கிறத வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து செலக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் லாங்குவேஜ்னு கொடுத்துட்டு ஆவரேஜ் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஸ் பர்சன்ட்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஃப்ரம் கண்ட்ரி லாங்குவேஜ் வேர் கண்ட்ரி கோட் ஈக்குவல் டு இந்தியா குரூப் பை லாங்குவேஜ்னு எதுக்காக அப்படி கொடுத்துருக்கேன்னா இப்போ பர்டிகுலர் லாங்குவேஜை வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஆவரேஜாக யூஸ் பண்ணுறது வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு நம்மளுக்கு இருக்குது. ஸோ இது வந்து அந்த லார்ஜர் டேட்டா பேஸில் நான் வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து செலக்ட் லாங்குவேஜ் ஆவரேஜ் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஸ் பர்சன்டேஜ்னு இருக்கிறதுலேருந்து வேல்யூ எடுத்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ வந்து நீங்கள் என்ன கொடுக்குறீங்கன்னா வேர் கண்ட்ரி கோட் அப்படின்னு சொல்லிட்டு ரோம் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ரோமில் வந்து எவ்வளோ லாங்குவேஜஸ் ஆவரேஜாக பேசுகிறாங்க அப்படின்றது தான் பர்சன்டேஜில் வியூ ஆகும். ஸோ ஆவரேஜில் ரோமில் இருக்கிற ஆவரேஜஸில் இந்த வந்து 90% வந்து எது பேசுகிறாங்கன்னு தெரியும். ஸோ இதே மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் கண்ட்ரி கோட் கொடுத்தீங்கன்னா அதில் வந்து எல்லா வேல்யூவையும் எடுத்து ஆவரேஜ் எடுத்து உங்களுக்கு ரிசல்ட்டு ஷோ பண்ணும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட டேட்டாஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆவரேஜ், மினிமம், மேக்ஸிமம் இதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு மாதிரியான ரிசல்ட் வந்து வியூ ஆகுது. ஜிம்பாப்வே, பாகிஸ்தான், அது இல்லாத ரோம், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஆவரேஜஸ் வந்து வேரி ஆகுது. வேரி அப்படின்றது வந்து இப்போ 10 வேல்யூ இருந்தால் 10ஐயும் ஆட் பண்ணி டிவைடட் பை 10 பண்ணுறது தான் ஆவரேஜில் வரும். ஸோ லார்ஜர் டேட்டா பேஸில் கூட இந்த சிங்கிள் லைன் ஆஃப் கமெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே செலக்ட் லாங்குவேஜில் நான் மினிமம் மட்டும் யூஸ் பண்ணுறேன். ஸோ மினிமம் யூஸ் பண்ணால் இதில் மினிமமாக யூஸ் பண்ணுற லாங்குவேஜஸ் மட்டும்தான் வியூ ஆகும்.
ஸோ மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற அந்த 90%ல வியூ ஆகாது. இதே மினிமம்க்கு பதில் மேக்ஸிமம் கொடுத்தீங்கன்னா மேக்ஸிமமாக யூஸ் பண்ணுற லாங்குவேஜஸ் மட்டும்தான் உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து மினிமம் மேக்ஸிமம்மை வந்து உங்களோட டேட்டா பேஸில் யூஸ் பண்ணி குரூப் பை ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம ஹேவிங் அப்படின்றத எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.